யாரோட பாட்டையும் திருடக்கூடாது, யாரோட சீனையும் திருடக்கூடாது. ஓனாக கிரியேட் பண்ணி ஓனாக பாட்டு எழுதணும், ஓனாக சீன் எழுதணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. அதனால தான் நம்ம பாட்டு வரிகள்லாம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் யோசிச்சு தான் எழுதணும். மலர்களேன்னு எழுதணும். வண்ண வண்ண மலர்களே தலையை கொஞ்சம் ஆட்டுங்கள், என்னுடைய பாட்டுக்கு நீங்கள் பெற்று போடுங்கள். கொடியில் பூத்த மலர்களே கொஞ்சி கொஞ்சி பேசுங்கள், குயிலை போல பாட்டு படிப்பேன் கூட்டு சேர்ந்து ஆடுங்கள். சூப்பர், அது பாட்டு. சார் டீ சார். சரி, டீயை சாப்பிட்டு ஜம்முன்னு அடிப்போம். பிஸ்கட் ஃப்ரீ சார். டீ 30 ரூபா, பிஸ்கட் 10 ரூபா, டீ 40 ரூபா. ஆமாம் சார், மீதி 60 ரூபா. டீ 30 ரூபாயா? ஆமாம் சார். 12 ரூபா பார்த்தீங்க? இல்லை சார், கேஸ் வேலை ஏறிடுச்சு 1000 ரூபா. ஆனால் டீ 15 ரூபா ஆகிட்டாங்க. ஏப்பா கேஸ் விலை எவ்வளோ? 1000 ரூபாய் ஏற்றிருக்கிறான். ஆமாம். டீ வந்து ஒரு டீ 3 ரூபாய் ஏற்றிருக்கான். அப்போ 15 ரூபா. அதான்ப்பா 1000 ரூபாய் கேஸ் ஏற்றிட்டான். அப்போ அவன் வந்து 1000 ரூபாய்க்கு ஏற்றினான். இவன் வந்து ஒரு டீக்கு 3 ரூபாய் ஏற்றினான். ஒரு சிலிண்டர் கேஸில் 1500 டீ போடலாம். அப்போ 1500 இவன் 4500 ரூபாய்க்கு அவனுக்கு வசூல் இல்லையா? 1000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணும் வரியில் வந்து இது பண்ணுறாங்க. நம்ம சரின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் இவன் டீ கிடைக்கா நம்மகிட்ட சேர்த்து 3 ரூபாய் வாங்க அவனுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வருமானம் வருது ஐயா. இதுவே கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கவர்மெண்ட் வந்து எப்பவுமே விலை ஏற்றும் போது இதை ஏற்றிட்டோம்னாக்கா இந்த விலை ஏற்றிருக்கிறோம், இதை வந்து வணிகர் வந்து விற்கும் போது இவ்வளோதான் விற்கணும் அப்படின்ற விஷயத்தை கவர்மெண்ட் சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தான் போன தடவை 5 ரூபாய் டீ கடை டீ விற்கும் போது பால் விலை 5 ரூபாய் ஏற்றிட்டாங்க. அந்த 5 ரூபாய் ஏற்றின டீ கடை என்ன பண்ணா தெரியுமா? ஒரு டீக்கு 1 ரூபாய் ஏற்றிட்டான். அப்போ ஒரு டீக்கு 1 ரூபாய்னா 1 லிட்டர் பாலுக்கு 2 இலை கட்டுறான். அப்போ 45 டீ வருது. 45 டீல 1 ரூபாய்னா அவனுக்கு 45 ரூபா போகுது. 5 ரூபாய் கவர்மெண்ட் ஏற்றுது, டீ கடை 45 ரூபாய் ஏற்றான். அப்போ 5 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு 40 ரூபாய் இவனுக்கு. அப்போ பகல் பிள்ளை தானே இது. அப்போ நான் சொன்னது எல்லாம் கேட்டுக்கோ. இதுக்கு ஒரு போராட்டமே பண்ணுறதுக்கு ஆளுங்களை திரட்டி போகணும். அப்போதான் சரியா வரும். நான் கேட்கல, நீ கேட்க சரி வராது. அதனால இதை வன்மையா கண்டிக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து விலை ஏற்றும் போது சார் டீ வந்து இவ்வளவுதான் விற்கணும், பஜ்ஜி இவ்வளவுதான் விற்கணும், வடை இவ்வளவுதான் விற்கணும் சொல்லணும். இவங்களோடு வாழைக்காய் எடுத்து மாவுல கடையை போட்டு 12 ரூபா சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்னது நல்லா கேட்டுக்கோ. இனிமேல் இந்த கடைக்கு போக 12 ரூபா விற்கிற டீ கடை தான் போ. இல்லை நான் டீ குடிக்கிறேன் நிறுத்திடும். சரியா? சரி போ. என்னையா அநியாயமா இருக்கு. ஒரு டீ வந்து 1 ரூபாய் ஏற்றலாம், 3 ரூபாய் டக்குன்னு ஏற்றிக்கிட்டு இப்போ வந்து வடிகர் கேஸ் குறைச்சிருக்காங்க. அதை யோசனை பண்ணாங்களா? அப்போ ஏன் டீ விலை குறையல? 300 ரூபாய் 250 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் டீ விலை குறையல? ஏயா 1000 ரூபாய் ஏற்றும்போது 3 ரூபாய் ஏற்றிட்டீங்க, 250 ரூபாய் குறைச்சிட்டாங்க. அப்போ 2 ரூபா ஆகணும் இல்லை, 14 ரூபாய் டீ விற்கணும்ல. இதையெல்லாம் வந்து நம்ம கேட்டால் தான் சரியாக வரும். ஒவ்வொரு மனசுல டீ குடிக்கும்போது அதெல்லாம் யோசிக்கணும். யோசிக்கலாம் இப்படி தான் 20 ரூபாய் எத்தனை கூட கொடுத்துட்டு தான் வரும். வேறு வழி எல்லாம் தலையெழுத்து நமக்கு.